ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கோத்தகிரியில் நம்ம குட்டிகளெல்லாம் ஒரு நாள் வர சொன்னேன். எதுக்கு அப்படின்னா, கேனடாலேருந்து சில பல பொருட்கள் அவங்களுக்காக வாங்கி போயிட்டு இருந்தேன், அதை கொடுக்கறதுக்காக. இந்த கோத்தகிரி குட்டி நண்பர்கள் கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டம்பா. ஏன்னா நம்ம வெளில போகும்போது வரும்போதும் நான் வணங்கண்ணா யூடியூப்னா அப்படின்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை கலர் பனியை போட்டு வரான் பாருங்க, அவன் நம்ம பேரை விட்டு கூப்பிடுவான், பாலாஜி என்ன பண்ற அப்படின்னு. அவங்களுக்காக கேனடாலேருந்து வெளிநாட்டு மிட்டாய்களை கொஞ்சம் வாங்கிட்டு போனேன். இருங்க, இந்த பொறுப்பு துறப்பை கொஞ்சம் போட்டுருவோம், இல்லைன்னா சமூக போராளிகள் பொங்கிடுவாங்க. மிட்டாய்கள் அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. அதே மாரி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பாடு. உடலுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா மருத்துவமனை தேவை ஓடு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். கொண்டு வந்த மிட்டாய்களை வகையில ஒண்ணு ஆளுக்கு ஒண்ணு அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க முகத்தை நான் பார்த்தேன். அற்புதமா இருந்துச்சு. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, மிட்டாயை பாக்குற குழந்தைங்களோட முகமும் அதை கொடுக்குற நம்மளோட அகமும் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு. மிட்டாய் மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் வாங்கி வந்திருக்கேன், அப்படி கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை காத்திருக்க சொன்னேன். காத்திருந்த கண நேரத்துல குதூகலம் ஆயிட்டாங்க குழந்தைகள். நம்ம பச்சை சட்டை போட்ட பையன் இருக்கான் பாருங்க, குதூகலத்தின் எல்லைக்கே போயிட்டான். வெற்றி குறியெல்லாம் போட்டு பல ஆட்டங்கள். என்ன ஒண்ணு ஒளிப்பட கருவி பதிவுல இருக்குன்னு அவனுக்கு தெரியல. பாத்துறாயா, ஆஹா நம்ம பண்ண சேட்டைகள்லாம் சிறப்பா பரம் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல. அப்புறம் நான் வாங்கிட்டு போன பொருளை மறைவா பேண வச்சுக்கிட்டு என்னவா இருக்கும் யூகிங்க அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னாங்கப்பா. ஒருத்தங்க பொம்மைன்றாங்க, ஒருத்தங்க வண்டின்றாங்க, ஒருத்தங்க துணின்றாங்க. அவங்க யூகிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்து, சரி இந்த பக்கம் வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு பின்னாடி ஒழிச்சிருந்தேன். அந்த தொப்பி எடுத்து காட்டினேன். அட தொப்பி, நாங்க நினைச்சது வேறு, இதுக்கா இவ்வளவு பெரிய அக்கா போரு அப்படின்னு அவங்க நினைச்ச மாதிரியே இருந்தது. அப்புறம் வாங்கிட்டு போன தொப்பியை ஒவ்வொருத்தருக்கா மாட்டி விட்டேன். அந்த தொப்பியில கனடா அப்படின்னு எழுதி இருந்தது. ஏன்னா கனடால இருந்து வாங்கிட்டு போனோம் இல்லையா, அதை தள்ள மாட்டின உடனே தொப்பியை மாட்டின கப்பி மாதிரி சோண்டு சோண்டு சுத்திட்டு இருந்தாங்க குழந்தைகள். சரி தொப்பியில போட்டிருக்க கனடாக்கு ஒரு பாட்டை பாடுவோமா? ஆஹா, மாற்றான் தேசத்து தேசிய கீதத்தை பாட சொல்லிட்டேனே. இப்ப சமூக போராளிகள் மாறி மாறி கோவப்படுவாங்களேப்பா. வந்த குழந்தைகள் கையில கொஞ்சம் மிட்டாயையும், தலையில தொப்பியையும், வாயில சிரிப்பையும், மனதுல மகிழ்ச்சியோடையும், கையில கொஞ்சம் பூவையும் பறிச்சுக்கிட்டு போனாங்க. அவங்க மகிழ்ச்சி அடைந்தாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு கொடுத்தனால நான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இருக்கிறத நமக்குன்னே வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க ஐயா, மனசு நிம்மதி அடையும்.